Hi dear students, ஒரு important instructions. நாளைக்கு காலையில நம்மளுக்கு 10 அல்லது 10:30 மணிக்கு நம்மளுக்கு round 1 உடைய counseling choice filling link வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு official websiteல notification மூலமா நம்மளுக்கு release பண்ணுவாங்க. இந்த link click பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா registration payment வந்து 250 ரூபாய் நீங்க pay பண்ணணும். choice fillingல வந்து பாத்தீங்கன்னா இந்த round 1ல government college மட்டும்தான் காமிக்கும். 19 degree courses-க்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டிஸ்ப்ளேல காமிக்குது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க belongs to என்ன கம்யூனிட்டியோ, நீங்க பிசிஓ எம்பிசிஓ என்ன கம்யூனிட்டில இருக்கீங்களோ அந்த சீட்ஸும் டிஸ்ப்ளே ஆகும். அதே மாதிரி ஓசி சீட்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகும். நீங்க ஓசி சீட்ஸையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து இந்த லிங்க், இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் வந்து யாருக்கு வந்து ஓபன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 001 ரேங்க்ல இருந்து 20,207 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஓபன் ஆகும். 20,206ல இருந்து, அதாவது 164 கட் ஆஃப்ல இருந்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்குமே இந்த லிங்க் வந்து ஓபன் ஆகாது. இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டவுட் என்ன அப்படின்னா, நான் ரவுண்ட் 1ல தான் என்னுடைய ரேங்க், ஜெனரல் ரேங்க்கும் இருக்குது, கட் ஆஃபும் இருக்குது. ஆனா எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் வேண்டாம், எனக்கு வந்து பிரைவேட் காலேஜ், எஸ்எஃப் காலேஜ் தான் வேணும். அப்பனா நான் எப்படி வந்து இந்த கவுன்சிலிங்க பார்ட்டிசிபேட் பண்றது, சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுன்னு சொல்லி கேக்குறீங்க. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் 250 rupees பே பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாம லாக் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. உங்களுக்கு செல்ஃப் பைனான்சிங் காலேஜ் தான் வேணும், பிரைவேட் காலேஜ் தான் வேணும் அப்படின்னா ரவுண்ட் 2ல தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகும். ரவுண்ட் 2 எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் 9ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க பிரைவேட் காலேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டைம் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ண வேண்டாம். சோ ஒன்ஸ் ஒரு தடவை நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் 250 rupees பே பண்ணினா போதும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரவுண்ட்ல, சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எலிஜிபிள். அதுக்கு அடுத்த ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் பண்ணினா போதும். யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ரவுண்ட் 1ல சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் லிஸ்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸா இங்க காமிக்குது இல்லையா, டிஸ்ப்ளே ஆகுது. கோர்ஸ் வைஸா இதை கிளிக் பண்ணிக்கலாம். சோ இந்த கோர்ஸ் வைஸா கிளிக் பண்ணும்போது டிஸ்ட்ரிக்ட் வைஸா என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். சோ உங்களுடைய கட் ஆஃப் வந்து above 175க்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னா belongs to OC, BC, MBC இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய BCM கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் above 175க்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னா more than 1 or 2 courses கொடுங்க. அந்த கோர்சஸ்க்கு என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கோ அத்தனையுமே சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் லிஸ்ட் வந்து கொடுங்க. அதே மாதிரி நீங்க பிலோ ஒரு 175க்கு கீழே இருக்கிறீங்க, 175 to 165 கீழே இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து SC, SCA, STக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ நீங்களும் என்ன பண்றீங்க அப்படின்னா 1 or 2-3 கோர்சஸ் எடுங்க. அந்த 1 or 2-3 கோர்சஸ்ல என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ் இருக்கோ அத்தனை காலேஜையும் இந்த மாதிரி ஆட் பண்ணுங்க. உங்களுடைய ப்ரியாரிட்டி, இப்ப பிபிடின்னு எடுத்தீங்கன்னா எனக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் காலேஜ் வேணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் காலேஜ் கொடுத்துட்டு பிபிடில இருக்கிற 3 காலேஜ் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த கோர்ஸ் எனக்கு பிஃபார்ம் வேணும்னு சொல்லிட்டு பிஃபார்ம்ல இருக்கக்கூடிய MMC, மதுரை இந்த மாதிரி நான் காலேஜஸ் கொடுத்துருக்கேன். சோ இந்த மாதிரி நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் 100% சீட் கிடைக்கிறதுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கு, சான்சஸ் இருக்குது. டவுட் வந்து எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன், எனக்கு சீட் கிடைக்கல, நான் வந்து செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? எஸ், ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்கு மேல அந்த லிங்க் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சோ அதே மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சிருச்சு, ஆனா எனக்கு அந்த காலேஜோ கோர்ஸோ பிடிக்கல, அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கோர்ஸோ காலேஜோ பிடிக்கல அப்படின்னாலுமே நீங்க அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள்ள காலேஜ்ல போய் கண்டிப்பா நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணாதான் ரவுண்ட் 2ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அலாட்மெண்ட் ஆர்டரை கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி நீங்க காலேஜ்ல போய் ரிப்போர்ட் கண்டிப்பா பண்ணணும். இது வந்து போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அப்படி நீங்க ரிப்போர்ட் காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணினா மட்டும்தான் அதுக்கு அடுத்த செகண்ட் ரவுண்ட்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுக்கடுத்து இந்த சீட் எப்படி இப்போ கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணிட்டோம், சீட் எப்படி அலாட் ஆயிருக்கு அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. ஆகஸ்ட் 4ஆம் தேதி இந்த மாதிரி பிடிஎஃப்ல ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு பாத்தீங்களா, இந்த மாதிரி பிடிஎஃப்ல நம்மளுக்கு நேம் சர்ச் பண்ணி நம்மளுக்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ்ல கிடைச்சிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடுவோம். அதே அன்னைக்கு நம்மளுக்கு 4ஆம் தேதி உங்களுக்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அலாட்மெண்ட் ஆர்டர் போட்டோ எல்லாம் நம்மளுக்கு ஒட்டி இதுல என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் கிடைச்சிருக்குங்கிற இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இதை எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் நம்மளுக்கு அபிஷியல் வெப்சைட்ல லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும்னா லாகின் ஐடி
பாஸ்வேர்டு எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்றீங்களோ அதே மாதிரி லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு தெரியுது பாத்தீங்களா, இதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி வரும். அதை நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க காலேஜ்ல போய் ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள்ள ரிப்போர்ட் பண்ணணும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திருப்பியும் சொல்லிக்கிறேன், நம்மளுடைய சீனியர்ஸ் போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதுதான். ரவுண்ட் 1ல கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணி தான் செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. காலேஜ்ல 8ஆம் தேதிக்குள்ள நீங்க ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா நீங்க அடுத்த ரவுண்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, உங்க சீட்டுமே கேன்சல் ஆயிரும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ டவுட்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த கமெண்ட்ஸ்ல கொடுக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வாய்ஸ் நோட்டா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல நான் கைட் பண்ணிட்டே இருக்கேன். சோ நாளையில இருந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், எவ்வளவு லிஸ்ட் கொடுக்கணும், எப்படி ஓடிபி போடணும், உங்களுடைய எல்லா டவுட்ஸுக்கும் கைடன்ஸ் வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல வாய்ஸ் நோட் வந்துட்டே இருக்கும். நீங்க அதை நல்லா கிளியரா கேட்டாலே போதும், நீங்க ரொம்ப அழகாவே நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெமோ வீடியோ, சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோ நெக்ஸ்ட் வருது. அதுக்கு நோட்டிபிகேஷன் போகாது. சோ எல்லாருமே அலர்ட்டா இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.